அல்லாஹ். 30 நாள் நோன்பு முடிச்சது நோன்பு பெருநாள் கொண்டாடுறோம். ஆனா இந்த ஹஜ் பெருநாள் எதுக்காகமா கொண்டாடுறோம்? ஆமா எனக்கும் இந்த டவுட் இருக்கு. நோன்பு பெருநாள் மாதிரி தானா இதுவும்? இல்லம்மா, இது தியாகத்தின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தியாக வரலாறு இருக்கு. என்ன வரலாறுமா? இப்ராஹிம் நபிக்கு ஒரு கனவு வந்துச்சு. அல்லாஹ் கட்டளையிட்ட மாதிரி தன்னுடைய புள்ளைய பலி கொடுக்க தயாரானாங்க. புள்ளையாவா? அந்த புள்ள பாவம் தானே, ஏன் அல்லாஹ் அப்படி கட்டளையிட்டா? அது ஒரு பெரிய சோதனைக்காக தான்மா. அந்த புள்ளையா இருந்த இஸ்மாயில் நபி கூட அந்த சின்ன வயசுலயே சொன்னாங்க, அப்பா அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க, நான் பொறுமையா இருக்கேன்னு. அப்போ அவங்களுக்கு பயமே இல்லையா? இல்லம்மா, அந்த அப்பாக்கும் பயம் இல்ல, அந்த புள்ளைக்கும் பயம் இல்ல. அல்லாஹ் எது செஞ்சாலும் அதுல ஒரு மீனிங் இருக்கும்னு நம்புனாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல அல்லாஹ் ஒரு ஆட்டை பலி கொடுக்க சொல்லி மாத்திட்டான். அதனாலதான் இத தியாக திருநாள்னு சொல்றோம். அப்போ அந்த ஆடுமே பாவம் தானே? குர்பானி கொடுக்க மட்டுமா நாம ஆடு அறுக்கிறோம்? உணவுக்கே அறுக்கதானடா செல்லம் செய்யறோம். கோழியும் பாவம்னு சாப்பிடாமலா இருக்கும், எல்லாமே சாப்பிடதான் செய்யறோம். இவ்வளோ ஏன், ஆதி காலத்துல வாழ்ந்த பழங்குடி மக்கள் கூட விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடதானே செஞ்சாங்க. ஆமாமா, நான் ஹிஸ்டரி புக்ல படிச்சிருக்கேன். ஆடு மாடு ஒட்டகம் அறுக்க காரணம் நம்ம உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் கொடுத்து நாமும் சாப்பிடணும். ஒரு நாளாவது ஏழைகள் வயிறு நிறையணும், எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடணும்னு தான் இந்த சட்டத்தை ஏற்படுத்தினான். நோன்பு காலங்கள்ல ஜக்காத்தையும் பெருநாள் காலையில ஃபித்ரா காசையும் ஏழைகளுக்காக ஏற்படுத்தினான். ஆனா ஆடுக்கு வலிக்கும் தானேமா? இல்லம்மா, இதுலயும் அல்லாஹ் ஒரு சிறந்த முறைய வச்சிருக்கான். அறுக்கும் போது அதோட கழுத்து நரம்புல அறுக்கணும். மூளைக்கு வலி உணர வைக்கும் நரம்பதும் நம்ம தூண்டிக்கணும். அதான் ஹலால் முறை. அடிச்சு கொள்ளவதோ துன்புறுத்தி கொள்ளதோ நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அதனால விலங்குகளுக்கு வலி தெரியாதுமா. இப்ராஹிம் நபி அவங்க புள்ளையே தியாகம் செய்யறதுக்கு இருந்திருக்காங்க. கிரேட்ல. ஆமா, அதுவும் இப்ராஹிம் நபி பல ஆண்டு காலம் இறைவனை பத்தி எடுத்து சொல்வதிலும் மக்கள் ஏத்துக்கலைன்னா அந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்யறதுலயுமே அவங்க காலம் போயிருச்சு. வயதான பிறகுதான் இஸ்மாயில் நபி பிறந்தாங்க. அதுவரை அவங்களுக்கு புள்ளையே இல்ல. பல வருஷம் கழிச்சு பிறந்த புள்ள அவங்க. அப்படிப்பட்டவங்களை கொல்லணும்னா யாராலையுமே முடியாது. ஆனா அல்லாஹ் தான் எனக்கு கொடுத்தான், அவன் கொடுத்ததை திருப்பி கேட்கறாங்கிற மனநிலையில தான் இப்ராஹிம் நபி இருந்தாங்க. அதனாலதான் அல்லாஹ் இப்ராஹிம் நபிய தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். தனக்குன்னே இருக்கிறவங்கள தானே தன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியும். இஸ்மாயில் நபியோட அம்மா அவங்க புள்ளைய பலி கொடுக்க போறாங்கன்னு சொன்னதும் அவங்க எதுவுமே சொல்லலையா? அதுக்கு நீ இன்னொரு தியாகத்தையும் தெரிஞ்சுக்கணும். இஸ்மாயில் நபியையும் அவங்க அம்மாவையும் ஆளே இல்லாத மக்கா நகரத்துல இப்ராஹிம் நபி கூட்டிட்டு வந்தாங்க. அல்லாஹ் கட்டளை இட்டதால அவங்க 2 பேரையும் அங்கேயே விட்டுட்டு கிளம்புனாங்க. இப்ராஹிம் நபி கிளம்பும் போது கத்தல, கூச்சல் போடல, சண்டை போடல. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான? ஆமான்னு தலையசைச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கையில அப்போ கொஞ்சோண்டு சாப்பாடு கொஞ்சோண்டு தண்ணி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல முடிஞ்சிருச்சு. அங்க தண்ணியும் இல்ல, உணவும் இல்ல. இஸ்மாயில் நபி சின்ன புள்ளையா இருந்தாங்களா, அவங்களுக்கு பசியில அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க அம்மாவும் எல்லா இடத்துலயும் தேடி அலைஞ்சாங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்த இடம் தான் சஃபா மர்வா. அல்லாவுக்காக அவங்க இவ்ளோ தியாகம் பண்ணும்போது அல்லாஹ் எப்படி கைவிடுவான்? இஸ்மாயில் நபி நின்று காலை தட்டிக்கிட்டு அழுத இடத்துல நீர் ஊற்ற வர வச்சான். அவங்க அம்மா ஜம் ஜம்னு சொல்ற வரைக்கும் அந்த தண்ணி நிக்கவே இல்லை. அவங்க 2 பேரும் அந்த தண்ணிய குடிச்சு தாகம் தீத்துக்கிட்டாங்க. தண்ணி இருந்தா அடுத்த அந்த ஊர்ல என்ன உருவாகும்? மரங்கள் செடி கொடிகள்லாம் உருவாகும், மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். அந்த பூமியை மீண்டும் புதுப்பிக்கணுங்கிறது தான் அல்லாஹ்வோட திட்டம். இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு, இணை வைக்காம தூய்மையா மக்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வைக்கணும்னு. அது மக்கா நகரத்துல தான் அல்லாஹ் உருவாக்குனான். இஸ்மாயில் நபி சந்ததியில மக்கா நகரத்துல தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கணும்னு அல்லாஹ் நாடி இருந்தான். அல்லாஹ் சிறந்ததை தான் நாடுவான்னு அவங்க மூவருமே நம்பினாங்க. நம்பிக்கையின் அடையாளம் தான் முஸ்லிம்களின் புனித இடமான காபத்துல்லா. அப்போ இப்ராஹிம் நபி விட்டு சென்ற அந்த பாலைவனம் தான் இப்போ உலகம் முழுக்க மக்கள் போற இடமா? ஆமா செல்லம. அப்போ வெறிச்சோடிய இடம் இப்போ உலகத்திலேயே அதிகமா மக்கள் கூடுற புனித நகரம். ஏமா அல்லாஹ் அந்த இடத்தை சூஸ் பண்ணா? ஜியோகிராபிக்கலாவே அந்த இடம் பாதுகாப்பானது. பிற்காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நாட்டோட கட்டமைப்பும் பாதுகாப்பானதா இருந்துச்சு. முதல்ல பூமியில இருக்கிற கண்டங்களை எல்லாம் பொருத்தி பார்த்தா கடலை சேர்க்காம நிலம் மட்டும் பார்த்தா மைய பகுதி மக்கா தான். ஆண்டுக்கு 2 முறை சூரியன் நேரடியா காபாவுக்கு நேர் மேல வரும். அது கிப்லா திசையை உலகத்துல எங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும். எரிமலைகள் அண்ட் பூகம்ப அபாய மண்டலத்திலிருந்து விலகி பாதுகாப்பான புவியியல் அமைப்புல இருக்குது.
ஹஜ் பெருநாளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஹஜ் ஏன் கடமையாக்கப்பட்டு ஹஜ்ல மக்கள் எல்லாரும் வெள்ளை இஹ்ராம் உடை போட்டுட்டு உலக விஷயங்களை மறந்து ஒரே திசை நோக்கி காபாவை சுற்றி நடக்கிறத பார்த்தா அது மறுமை நாள நினைவூட்டுமா. அந்நாளில் யாரும் நாம் பெரியவன்னு சொல்ல முடியாது. பணம், பதவி, அழகு, புகழ் எதுவும் உதவாது. எல்லாரும் அல்லாஹ்வின் முன் ஒரே மாதிரி நிற்பாங்க. ஹஜ்லயும் அதே மாதிரிதான். ஒரு ராஜாவும் ஒரு ஏழையும் ஒரே மாதிரி வெள்ளை உடையில நிற்பாங்க. அந்த வெள்ளை இஹ்ராம் உடை மனிதனுக்கு ஒரு நாள் கஃன் துணியில தான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைவூட்டும். அரஃபால மில்லியன் கணக்கான மக்கள் கைகளை தூக்கி கண்ணீரோட துவா கேட்பதை பார்த்தா மறுமை நாளில் மனிதர்கள் அல்லாஹ்விடம் கருணை கேட்பது போல இருக்கும். அதனாலதான் பல பேருக்கு ஹஜ் போகும்போது மனசு மாறிடும், அகம்பாவம் குறையும், அல்லாஹ் மேல நம்பிக்கை அதிகமாகும். ஹஜ் நமக்கு சொல்லுற பெரிய பாடம் என்னன்னா, இந்த உலகத்துல மனிதர்களுக்கு இடையே வேற்றுமை இல்ல, எல்லாருமே இறைவன் முன்னிலையில் தாழ்ந்த மக்கள்னு உணர்த்தும். அதே போல இந்த உலகம் நிரந்தரம் இல்ல, ஒரு நாள் நாம எல்லாரும் அல்லாஹ்விடமே திரும்பி போகணுங்கிற எண்ணத்தையும் உருவாக்கும். சுபஹான் அல்லாஹ், இவ்ளோ விஷயம் இந்த பெருநாள் இருக்குல்ல, இது எதுவுமே தெரியாம ஜாலியா கொண்டாடிட்டு போயிடுறோம். இப்ராஹிம் அலைஹசலாம், இஸ்மாயில் அலைஹசலாம், ஹாஜிரா அலைஹசலாம், இந்த 3 பேரோட தியாகம் குர்பானி கொடுக்கற வரைக்கும் தான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் அதை ஓரம் வச்சுட்டு கடந்து போயிடுறோம். உண்மையிலே அல்லாஹ் இந்த நாளை உருவாகுனதே அவனுக்கு நாம எப்படி சின்சியரா இருக்கணுங்கிறத இவர்கள் மூலமா தெரிஞ்சுக்கதான். இது இப்ராஹிம் நபி, ரசூலுல்லா போன்ற நபிமார்களின் தியாகத்துல மார்க்கம் இதை என்னைக்கும் நம்ம சுயநலத்துக்காக விட்டுடக்கூடாதுங்கிறத என்னைக்கும் நினைவுல வச்சுக்கோங்க.